ஹலோ கைஸ், வெல்கம் பேக் திஸ் வீடியோ. நான் தான் உங்கள் டீம் எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பார்த்த மான்வாவோட டூம்ஸ்டே ஸ்மக்லர் ஐ ட்ரேட் ஸ்பைசஸ் டிப் ஃபார் கோல்டு பேர்ஸ் அப்படிங்கிற மான்வாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2 வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அப்புறம் நிறைய பேர் என்னோட வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னைக்கான வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நிறையவே சம்பவம் பண்ணுவான். நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போனா, நம்ம டாக்டர் நம்ம ஹீரோவோட தாத்தா இருக்க இடத்துக்கு வந்திருப்பா. வந்த இவ்வளோ உள்ளே ஓடிக்கிட்டு இருக்க காட்சியை கண்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருப்பா. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ குடுக்குன்னு போய் நம்ம தாத்தாவோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, இதெல்லாம் நார்மலாக இருக்கே, இதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவரோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போனேன், அப்போ இருந்ததோட இப்போ சூப்பராக இருக்கே. இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தா இவருக்கு கேன்சர் இருக்குங்கிறத நான் நம்பி இருக்கவே மாட்டேன். இருந்தாலும் நான் கேன்சர் இருக்கும்போது கூட தானே இருந்தேன். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் டாக்டர், என்னோட தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகலையே, நார்மல் ஆகிட்டார்ல டாக்டர் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த டாக்டரும் ஆமாம் நார்மல் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சரி என் பின்னாடியே வாங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. டாக்டர் காசு செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, கவலைப்படாதீங்க இதோட பில் செலவை எங்கள் ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லி கூப்பிட்டு போயிருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் தாத்தாவும் இது வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி 2 பேர் லுக்கு விட்டுவானுங்க. தாத்தாவும் என்னோட பேரன் கூப்பிட்றதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்திருப்பாரு. இப்போ இந்த டாக்டருக்கும் ஒரு டவுட் ஆகுது, தாத்தா பேரன் மொழியே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திங்க் பண்ணிட்டு சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பா. இப்போ நம்ம தாத்தாவும் நான் உள்ளே வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்திருப்பாரு. தாத்தாக்கெல்லாம் ஒரே குஷியாக இருக்கும். அந்த குஷிலே போய் கும்மானம் போடுற மாதிரி போய் எக்ஸ்ரே எடுத்திருப்பாரு. எக்ஸ்ரேவோட ரிசல்ட்டும் வந்திருக்கும். இந்த டாக்டரும் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ரேயோட ரிசல்ட்டை பார்த்துட்டே இருக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோட அப்பாவும் டாக்டர் ஹாங் எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர்கிட்ட இருந்த கேன்சர் செட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவருக்கு வயசான வர வியாதி கூட இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இதை கேட்ட நம்ம தாத்தாவும், பேராண்டி உனக்கு ஒன்று தெரியுமா, யானை கபாலம் தெரியுமா, அவள் சாப்பிட்டு பாடுறா, அப்போ தான் தாத்தா மாதிரி இப்படி 69 வயசுலேயும் 20 வயசு மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸை காட்டின முடியுமா இருப்பார். இதை பார்த்து நம்ம ஹீரோ, யோ தாத்தோய் கொஞ்சம் கையை தான் இறக்கி தொலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டுப்படுத்த பார்க்க, அதே சமயத்தில் நம்ம ஹீரோட அப்பாவும், யோ தகப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ தான் கேன்சரே உனக்கு க்யூராக இருக்குது, அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி கையை காலாட்டி ஏதாச்சும் பண்ணிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கத்திக்கிட்டு இருக்க, அதே சமயத்தில் இந்த டாக்டரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் சாங், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம், இப்போ உங்கள் அப்பாவோட கண்டிஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு, கேன்சர் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்புறம் செங்கியாங்கு, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்குது. நீங்கள் தான் அவர்கிட்ட லாஸ்ட்டாக பேசியிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்து வந்திருக்காரு அந்த மனுஷன். அதுவாங்க அதை எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சிருப்பான், இந்த மாதிரி நான் ஒரு 4 பொண்டாட்டி கட்டி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் எழுந்திரிச்சிட்டாரு மேடம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா வசனமே புரியல அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க, அப்படி நான் சொல்லவும் அவருக்கு மன உறுதி அவர் சரியாயிட்டார் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறத அந்த டாக்டர் சுத்தமாக நம்பியிருக்காது. இருந்தாலும் நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரை மண்டையை கழுவி எப்படியோ ஒரு வழியை நம்ப வச்சுருப்பான். இந்த டாக்டரும் நம்ம ஹீரோட அப்பா கிட்ட இந்த மாதிரி கேஸ்லாம் ரொம்பவே ரேராக நடக்கும், இது உங்கள் அப்பாவுக்கு நடந்திருக்கு. ஆமாம் டாக்டர், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ என்னோட அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமா? நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். இருந்தாலும் எங்களோட ஹாஸ்பிட்டல்லேருந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுவோம், அவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க. ஏன்னா இந்த மாதிரி கேஸ்லாம் இது வரைக்கும் யாருக்கும் நடந்ததில்லை, உங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அப்பாவும் சரி நீங்கள் எப்போ வேணால் எங்கள் அப்பாவை வீட்டில் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அதே சமயத்தில் நம்ம தாத்தாவெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. ஹே நான் வீட்டுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருப்பார். சரிங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஒரு மாதிரி சிரிச்சு மணியை சொல்லிட்டு போக, இவங்க மூஞ்சியே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் அந்த டாக்டரும் ஹீரோவை பார்த்து அந்த டாக்டரும், சாங்யாங் நீ எதையும் மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கெஸ் பண்ணியிருப்பா. இப்படி திங்க் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோட தாத்தா செங் ஜியானோட நிலைமையை விட ஒருத்தர் இருக்காரு, சூ செங்கின்ட்டு ஒருத்தர், அவரோட கேன்சரோட கண்டிஷனும் நம்ம ஹீரோட தாத்தாவோட கம்மியாக தான் இருக்கும். அதனால சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ திங்க் பண்ணிட்டு இதை எப்படியாச்சும் அந்த ஃபேமிலி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எங்கே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டு இருப்பா. இப்போ ஃபோனையும் கண்டுபிடிச்சிருப்பா. இப்போ அதே சமயத்தில் டாக்டர் யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சாங்களோ அவங்கள தான் காட்டியிருப்பாங்க. குவான்சியா சூ ஃபேமிலி தான் இவரோட ஃபேமிலியாக இருக்கும். இந்த டாக்டரும் இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. சிலியூ நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதனால் அப்புறம் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பொண்ணு நம்ம டாக்டர்கிட்ட சொல்கிறா. இப்போ டாக்டரோட பேர் சிலியோன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. மேபி இது வந்து டாக்டரோட வந்து செகண்ட் நேமாக கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஹான்னு சொல்லி இருப்பார் இந்த டாக்டரோட பேரை நம்ம ஹீரோட அப்பா. சரி, இப்போ அந்த கதையை கண்டினியூ பண்ணலாம். சின்சின் ஃபோனை கட் பண்ணிடாத. இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்து க்யூர் ஆகி வீட்டுக்கு போயிருக்காரு. உங்கள் தாத்தாக்கு இருந்த அதே கேன்சர் தான் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவள் அதிர்ச்சி ஆயிடுறா. அப்போ மருந்து கண்டுபிடிச்சாச்சா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்துலேருந்து ஒரு வாய்ஸ், பிரசிடென்ட் சூ, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரி, மீட்டிங் இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு மீட்டிங் கிடையாது, நான் ஒத்தி வச்சிட்டேன், போய் சொல்லிடு. சிலியோ, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாகலன்னா அவர் எப்படி குணமானார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவும் தான் எனக்கும் தெரியல, ஆனால் நான் கன்ஃபார்ம் அடித்து சொல்லுவேன், நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணதில் அவர் குணமாகலை அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி, என்னோட ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தாங்க, உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எல்லாமே தெரியும், அவரோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. 1 மந்த் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். இதை வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்டையும் சொன்னோம். இதனால் அவங்க பேரனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பேஷண்ட்டோட பேரனும் வந்து அவங்க தாத்தாவை பார்த்த கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து குணமாகிட்டாங்க. இது எப்படின்னே தெரியல, ஆனால் ஒரு மிராக்கள் மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாங் யாங் தான். கண்டிப்பாக அவனை தனியாக போய் விசிட் பண்ணி பார்த்து பேசு. அந்த சாங் யாங் தான் ஒரே வழி உன்னோட தாத்தாவோட கேன்சரை வந்து குணப்படுத்துறதுக்கு. புரியுதா? புரியுது சின்சின். எனக்கு அந்த பையன் இருக்க இடத்த மட்டும் எனக்கு அமுச்சு விடு, நான் பேசிக்கிறேன். கவலைப்படாத, நான் உனக்கு அந்த அட்ரஸ் அமுச்சு விட்றேன். இப்படி நம்ம ஹீரோ பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருக்க, இப்போ அப்படியே சீன் கட்டாயி நம்ம ஹீரோவோட ஹோம் டவுன் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ காலங்காத்தலே காத்து வாக்கில் நடந்து போகிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவும், மகனை சாப்பிடாம கொள்ளாமல் எங்கே போகிற அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ, யோ டாடி, நான் இந்த மாதிரி என்னோட ஓல்டு கிளாஸ் மட்டும் பார்க்க போகிறேன், அதனால இன்னைக்கு ஐயா ரொம்ப பிஸி அப்படின்னு கிளம்பியிருப்பான். அடே மகனே, நீ எங்கே போனாலும் சரி நைட்டு 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு, ஏன்னா அவனோட தாத்தா ஃபுல்லாக குணமானதுக்காக விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு புரியுது டாடி, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிரும் சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். நான் ஓல்டு கிளாஸ் மட்டும்னு சொன்னது லூலுவையும் அப்புறம் அங்கிள் பையன் தான் சொன்னேன். இவங்களுக்கு பார்க்கறதுக்காக தான் நான் ஓல்டு கிளாஸ் மட்டும் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு வகையில் பார்த்தா ஓல்டு கிளாஸ் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு அடுத்த செகண்டே நான் இந்த மாதிரி அப்போக்லிப்ஸ் வேர்ல்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னது மாதிரியே நம்ம ஹீரோவும் அப்போக்லிப்ஸ் வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆயிருப்பான். அதே சமயத்தில் இந்த லூலு பொண்ணை தான் காட்டுறானுங்க. இந்த லூலு பொண்ணு இந்த ஸ்பைசி ஸ்டிப்ஸை தின்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது, நான் சொர்க்கத்துக்கே போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகி நம்ம ஹீரோ வந்திருப்பான். லூலு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு, என்ன பாஸ் எல்லாம் சரியாயிருச்சா, நீங்கள் மெடிசன் கூட வாங்கிட்டு ரொம்ப அவசரத்தோடு போனீங்கல்ல, எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னா, எல்லாம் சரியாயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தம்ஸ் அப் காட்டியிருப்பான். அப்படியே பாஸ் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும், இந்த இருக்கு பார்த்தியா வெஜிடபிள்ஸ், அதெல்லாம் கொடுத்து அந்த சொன்னியே பயாலஜிக்கல் ஆர்மர், அப்புறம் வந்து நிறையவே சீரம்ஸும் வாங்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட அந்த லூலு பொண்ணு, பாஸ் இங்கே சொல்கிறது புரியுது, இருந்தாலும் நிறைய சீரம்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் டியர் 1ல் ஒரு சீரம் யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த சீரம் வந்து டியர் 1ல் யூஸ் பண்ணால் அது வேஸ்ட்டு தான் பாஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும், எனக்கு புரியுது, ஆனால் என்னோட ஆர்கனைசேஷன் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்க இந்த இடத்துல, அதாவது இந்த கிரேனாட் டி டிஸ்ட்ரிக்டில் எங்களோட ஒரு கிளை பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் லூலு பொண்ணு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. நீங்கள் உண்மையாலுமே தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோ, ஆமாம் உண்மையை தான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். சரி, உங்கள் மக்கள்லாம் நம்புற மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான், எங்கள் டி சிட்டி என்ன தான் சாம்பி நிறைந்த சிட்டியாக இருந்தாலும் இங்கே எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருப்போம். எங்களை சுற்றி நிறையவே பிரிவுகள் இருந்தாலும் எங்களை மாதிரி ஒரு ஒற்றுமை மாதிரி உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கவங்க ஒருத்தங்களை கூட வேறு சிட்டிக்கெலாம் போனால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறத கேட்குறேன் நம்ம ஹீரோவும். சரி லூலு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு, ஐயா ஜாலி பாஸ், இப்போ நீங்கள் உங்களோட பிளானை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல நம்ம ஹீரோவும், இங்கே இருக்க மக்கள் எல்லா பேர்த்தையும் சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ண வச்சு டியர் 4 வரைக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண வைக்கிறோம். அடுத்து ஒன்றை மாதிரி இருக்க ஆட்கள், அதாவது ஆல்ரெடி டியர் 4ல் இருக்கவங்கள வந்து டியர் 5 இல்லாட்டி அதுக்கும் மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட அந்த லூலு பொண்ணு, பாஸ் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து லூலு பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோவும், என்னம்மா அவ்வளோ சீரம்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்களா ட்ரேட் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து கேட்டிருப்பான். இல்லை பாஸ், நான் அதுக்கு சொல்லலை, இந்த மாதிரி பாடி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது, அதுதான் பசி. இந்த பசி தான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இந்த உலகத்தில், அதை இன்னும் நீங்கள் மோசமாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட நம்ம ஹீரோ, நான் என்னம்மா மோசமாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட கேட்க, பாஸ் இந்த மாதிரி நீங்கள் சீரம்ஸ் யூஸ் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஓவராக பசிக்க ஆரம்பிச்சிருமே, நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்றத ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோ, ஆமாம்மா நான் கூட நார்மல் நினச்சேன் பாஸ், அது ஒன்றும் நார்மல் இல்லை, அதுதான் சைடு எஃபெக்ட் பாஸ். இந்த சீரமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் ஸ்ட்ராங்காக மாறுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் பாடி எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணும், இதனால் உங்களுக்கு அதிக பசி வரும். அப்படியா லூலு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்து அவளும் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறான். பாஸ் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு 2.5 கிலோ சாப்பாடு சாப்பிடுவேன், அதுவே உங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 1.5 கிலோ சாப்பிடுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து டியர் 1ல் தான் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு அதிகமாக சாப்பிட தேவையில்லை. இதுவே டியர் அதிகமாக இப்படி தான் ஆகும், இதனால தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சிட்டியில் ஃபேமஸே இந்த மாதிரி ரேட்டு தான், இந்த ஜாம்பி ரேட்டை தான் நாங்கள் உணவாக எடுத்துக்கிறோம், அந்த ரேட்டே அழிஞ்சு போயிடும், அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது உணவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இதையும் நம்ம ஹீரோ வச்சு பார்த்துட்டு, சரி லூலு
சரி அதை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நம்மளுக்கு ஒரு பேஸ் கட்டணும், அதுக்காக ஆட்களை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த லூலும் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்க, முதல்ல பேஸை ரெடி பண்ணுறோம், அடுத்தது வந்து இந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் சீரம் வாங்கி எல்லாத்தையும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறோம், மூணாவது வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை பற்றி நீ கவலையப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட அந்த பொண்ணு சாக்கிலே இருந்துட்டு, பாஸ் உண்மையை தான் சொல்கிறீங்களா, அட ப்ராமிஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட அந்த பொண்ணு, பாஸ் நீங்கள் ரொம்ப அமேசிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேலே தவிர நம்ம ஹீரோ அட விடுமா நம்ம போய் அங்கிள் பையன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ப்ளஸ் ஆகிக்கிட்டே சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ சொன்னது கேட்ட அந்த பொண்ணு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் பையோட மேன்ஷனுக்கு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ லுலு பொண்ணு அங்கிளோட இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்தது கூட கவனிக்காம அங்கிள் பையும் அந்த ஹார்ட்வேரை வச்சு எப்படி அந்த கேமை உருவாக்குறேன்னு ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ தான் அங்கிள் பையன் கூப்பிட்டோன்னே இவரை திரும்பி பார்த்துட்டு குட்டி லுலு அப்புறம் பாஸ் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவும் என்னப்பா வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்க அவரும் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது அவசரத்துக்கு ஒரு வாரத்தை கூட வர மாட்டேங்குதே பாஸ் நீங்கள் ரொம்ப நேரம் நடந்து வந்தனால உங்கள் காலு கையெல்லாம் வேர்க்குது, ஐயோ பார்த்தீங்களா தொடச்சி விட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட பார்த்து பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. பாஸ் இந்த மாதிரி என்கிட்ட கம்ப்யூட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஒரு கேமை வந்து கிரியேட் பண்ணிடுவேன், மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் அந்த கேமும் விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆன்சை வைக்கிற பார்த்தா இவரும் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ கம்ப்யூட்டர்ப்பா உனக்கு தேவையான கம்ப்யூட்டர் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். இவரும் அந்த கம்ப்யூட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. கனெக்ட் பண்ணோன்னே என்னடா இதுதான் அந்த காலத்தில் இருந்த கம்ப்யூட்டரா அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இதுக்குள்ளே இருக்க ஆப்ஸ்லாம் பார்ப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவரும் பாஸ் எனக்கு இது போதும், இதை வச்சு நான் கேமை வந்து சீக்கிரமாக கிரியேட் பண்ணிடுவேன், உங்களுக்கு எந்த மாதிரி கேம் வேணும் மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு கேமை ஓப்பன் பண்ணியிருப்பான். இதுதான் கைஸ் ஃப்ரீ ஃபயர். இந்த கேமை காட்டினோன்னே இவருக்கு வந்து மூஞ்சியே செத்து போயிடுது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெட்டரான கேம்லாம் இருந்துச்சு, இதைத்தான் உருவாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவரும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் புல்லட், செகண்ட் புல்லட், ட்ரிபிள் கில், ஃபேண்டாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேமையும் முடிச்சுட்டு பாஸ் அவ்வளோதான் பாஸ் ப்ரோ பிளேயர் ஆயாச்சு நம்ம, சரி இப்போ வாங்க கேம் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம் பாஸ், இதை வச்சு ஒரு காப்பி எடுத்து நம்ம இதை விட ஒரு ஹைலைட்டான கேம் உருவாக்கி காட்டலாம், ஓகே மிஸ்டர் பை அப்படி சரி இதோட ஆக்டிங் பண்ணலாம் முடிச்சுக்குவோம், இதை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன்னா உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சேலரி தருவேன் அப்படின்னு சொல்ல இவர் இன்னும் சீரியஸ் ஆயிடுவார். பாஸ் நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரமா இன்னும் 7 நாளில் உங்களுக்கு சூப்பரான கேம் உருவாக்கிடுறேன், இதுக்கப்புறம் இந்த ஊருக்கே தெரியும் பாஸ் இந்த கைப்பிள்ளையோட கைத்திறமை எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். இன்னைக்கான வீடியோ வந்து என்னடா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கைஸ், நாளையிலேருந்து வந்து டெய்லியும் 20 மினிட்ஸுக்கு மேலே தான் ஒரு வீடியோ, இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தனால சரியாக எடிட் பண்ண முடியல கைஸ், அதனால தான். அப்புறம் இனி வரப்போகிற வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ், அதனால் தவறாமல் டெய்லியும் வீடியோ பாருங்கள். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு கமெண்ட்டு ஷேராக போட்டு விடுவோங்க கைஸ், அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன், டாட்டா பை பாய்.